அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி, 7 சனியில் ஜென்ம சனி, சூரியன், 2 சுக்கிரன், 4 குரு, 6ஆம் இடத்தில் கேது. விரய ராசியில் செவ்வாய், புதன், ராகுவின் இணைவு உள்ளது. ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கிறார். அடிக்கடி உஷ்ணமான வார்த்தைகள் வெளிப்படும். பொறுமை தேவை. தேவையில்லாத நெருக்கடிகளால் மன நிம்மதி குறையும். சூரியனும் சனியும் இணைந்து இருப்பதால் தகப்பன் மகனிடையே கருத்து வேறுபாடுகள், வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய நேரம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம். வேலையாட்களை அனுசரித்து தாங்கள் செல்ல வேண்டும். ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாகத்தான் தேவையில்லாத நெருக்கடிகளை தாங்கள் சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். 7 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். பிரஷர் நோய் உள்ளவர்கள், சுகர் பேஷண்ட்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்ட இடங்களில் உணவு சாப்பிடுதல் கூடாது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். வீண் பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். வீண் பிரயாணங்களால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். வெளி இடங்களுக்கு செல்லும் போது பொருட்களில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கவனக்குறைவு உண்டாகும். கெட்ட சகவாசம் ஏற்படுகிறது. ஆகவே படிப்பில் கவனமாக இருத்தல் வேண்டும். கெட்ட சகவாசத்தை ஒதுக்க வேண்டும். ராசிக்கு 2 சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 4 அமர்ந்து தங்களுடைய அஷ்டமத்தை பார்க்கிறார். விரய செலவுகள் கட்டுப்படும். அப்படி செலவுகள் சுப செலவுகளாகத்தான் இருக்கும். 6ஆம் இடத்து கேது சிந்தனையை தெளிய வைத்து நல்லபடியாக வழி நடத்துவார். அடுத்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். குரு பயிற்சி ஆனவுடன் குரு தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு சாதகமாக வந்து உச்சமடைகிறார். பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7 சனி தங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்வையிடுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பெருமளவு குறையும். குரு பயிற்சி வரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். தற்போது சிலருக்கு வரன் அமைவதில் தடைகள், தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குரு பயிற்சி ஆன பிறகு நன்றாக சிறப்பாக சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அந்த குரு சனியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் மலமளவென நடைபெறும். குழந்தை பாக்கியம் சில பெண்களுக்கு ஏற்படும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரையும். அனைத்து பிரச்சனைகளும் விலகும். தொழில் நல்ல விதமாக முன்னேற்றம் அடையும். உங்களுடைய சுய முயற்சி திறமை அங்கீகரிக்கப்படும். வரவு செலவுகளில் கவனமாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பெரும்பாலான கிரகங்கள் சாதகம் இல்லாமல் தான் இருக்கின்றன. இந்த மாதிரி நேரங்களில் மிக எச்சரிக்கை தேவை. நல்ல சேர்க்கை தேவை. யாரிடமும் குடும்ப ரகசியங்களை, தொழில் ரகசியங்களை சொல்லுதல் வேண்டாம். இந்த நேரத்தில் தொழிலில் அதிக முதலீடு கூடவே வேண்டாம். மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன பிறகு மருத்துவ செலவுகள் தங்களுக்கு படிப்படியாக குறையும். உறவுகளில் கசப்பு ஏற்படும். உறவினர்கள் தாங்கள் நன்றாக நடந்து கொண்டாலும் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனை நினைத்து தாங்கள் வருந்த வேண்டாம். ஆகவே மீன ராசி அன்பர்களுக்கு
ஏழரை சனி, பொறுமை வேண்டும். அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். அடிக்கடி ஒற்றை தலைவலி உண்டாகும். மூட்டு வலி, முதுகு வலி இருக்கலாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். பக்கத்தில் இருக்கும் கோயில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கிக் கொடுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.